நீ இந்த வீடியோவை பார்க்கிறாய் என்றால் அது ஒரு சாமானிய சம்பவம் இல்லை. இது ஒரு சிக்னல், ஒரு அழைப்பு, ஒரு திறக்கப்படும் கதவு. ஆம், இன்றே உன் கஷ்டம் முடிகிறது. பிரபஞ்சத்தின் கதவு திறக்கிறது. நீ எவ்வளவு நாள் காத்திருந்தாய், எவ்வளவு வேதனை அனுபவித்தாய், எத்தனை இரவுகள் அமைதியாக அழுதாய். யாருக்கும் தெரியாமல் உன் மனசு எவ்வளவு சுமை சுமந்தது. ஆனால் இன்று அந்த எல்லாம் முடிவுக்கு வருது. நீ இதை கேட்கும் இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உன்னோட பேசுது. நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ விட்டுவிடவில்லை. அதனாலதான் இப்போ நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ ஒரு விஷயம் நினைச்சுக்கோ, உன் வாழ்க்கை இப்போ இருக்கிற நிலை நீ டிசர்விங் இல்லாததால கிடைக்கல. அதை உன்னை உருவாக்க, உன்னை ஸ்ட்ராங்கர் ஆக்க, உன்னை ப்ரிப்பேர் பண்ண. அதனாலதான் இந்த டிலே. ஆனா டிலே ரிஜெக்ஷன் கிடையாது. இது ப்ரிப்பரேஷன், இது டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நீ இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சிறிய வேலை செய்யணும். உன் கண்களை சற்று மூடு. உன் உள்ளுக்குள் செல். மெதுவா சொல்லு, நான் பிரபஞ்சத்துடன் இணைந்தவன். என் வாழ்க்கை இப்போ மாறுகிறது. எனக்கு வரப்போகும் அதிசயங்களுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நீ இத மனசார சொன்னா உன் எனர்ஜி மாற்றமாக ஆரம்பிக்கும். உன் வைப்ரேஷன் உயர ஆரம்பிக்கும். அதுதான் சீக்ரெட். நீ எப்போவாவது யோசிச்சிருக்கியா, ஏன் சிலருக்கு எல்லாம் சரியாக நடக்குது, ஏன் சிலருக்கு மட்டும் தொடர்ந்து ஸ்ட்ரகிள்? அது லக்கு கிடையாது, அது கனெக்ஷன், யூனிவர்ஸுடன் கனெக்ஷன். நீ இப்போ அந்த கனெக்ஷனுக்கு அருகில் இருக்கிறாய். இந்த வீடியோ தான் பிரிட்ஜ். நீ ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீ தோல்வி அடைந்தவன் இல்லை, நீ தாமதமான வெற்றியாளர். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது உன்னை விட்டு போகவில்லை. அது உன்னிடம் திரும்ப வருது, இன்னும் பெரிய வடிவில். நீ நம்ப வேண்டும், அதுதான் கீ. நீ டவுட் பண்ணும் ஒவ்வொரு நொடியும் நீ உன்னுடைய பிளெஸ்ஸிங்கை தள்ளிக் கொண்டிருக்கிறாய். ஆனா நீ நம்பும் ஒவ்வொரு நொடியும் அது உன்னிடம் வேகமாக வந்து சேரும். இப்போ இங்க ஒரு முக்கியமான விஷயம். நீ உண்மையாவே பிரபஞ்சத்துடன் இணைவதற்கு தயாரா? அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணு, ஐ அம் கனெக்டட் வித் தி யூனிவர்ஸ். நான் பிரபஞ்சத்துடன் இணைந்தவன். இந்த வார்த்தைகள் சும்மா வேர்ட்ஸ் இல்லை, இது டிக்ளரேஷன், இது ஆக்டிவேஷன். மேலும் நீ இந்த மாதிரி எனர்ஜி வீடியோஸ் வேண்டும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏன்னா நீ இதை தவற விட்டா அடுத்த சிக்னல் உன்னிடம் வர லேட் ஆகலாம். நீ இப்போ ஒரு மாற்றத்தின் முன் இருக்கிறாய். நீ பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இன்னும் சில நாள்களில் மாறப்போகிறது. அன்எக்ஸ்பெக்டட் கால்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் மணி, அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீ நினைக்காத வழிகளில் வரும். ஆனா ஒரு கண்டிஷன், நீ ரெடியாக இருக்கணும். நீ உன் மைண்ட்ல இருந்த நெகட்டிவ் தாட்ஸை விடணும். எனக்கு முடியாது, என்னால வராது, என் வாழ்க்கை இதுதான், இது எல்லாம் டெலீட் பண்ணு. அதற்கு பதிலா இதை ரிப்பீட் பண்ணு, நான் மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறேன். என் வாழ்க்கை நாளுக்கு நாள் உயர்கிறது. எனக்கு வருவது அனைத்தும் நல்லதுதான். நீ இதை தினமும் காலை சொல்லு, கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லு. நீ உன்னை பார்த்து நம்ப ஆரம்பிப்பாய். நீ எவ்வளோ நாள் இக்னோர் பண்ணப்பட்டாய், நீ எவ்வளோ நாள் புரிந்து கொள்ளப்படவில்லை. ஆனா பிரபஞ்சம் உன்னை ஒருபோதும் மறந்ததே இல்லை. இது உன் நேரம், இது உன் ரைஸ். ஒரு நாள் இன்று நீ சந்தித்த கஷ்டங்களை நினைத்து நீ சிரிப்பாய். அந்த நாட்கள்தான் என்னை இங்கே கொண்டு வந்தது என்று. அந்த நாள் தூரத்தில் இல்லை, அது ஆரம்பமாகிறது இன்று, இப்போ, இந்த நொடியில். நீ இந்த வீடியோவை எண்டு வரை பார்த்திருந்தால்
அது கோஇன்சிடென்ஸ் இல்லை. நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறாய். இப்போ இன்னொரு முறை கமெண்ட் பண்ண. யூனிவர்ஸ் சோஸ் மீ. பிரபஞ்சம் என்னை தேர்ந்தெடுத்தது. இதை சொல்லும்போது உன் உள்ளுக்குள் ஒரு எனர்ஜி எழும்பும். அதை ஃபீல் பண்ணேன். அதுதான் நியூ பிகினிங். இன்றைய இரவு நீ அமைதியாக தூங்கு, கவலை இல்லாமல். ஏன்னா நாளை உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீ காத்திருந்த அதிசயம் இப்போ உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. நீ இப்போ இதை கேட்கிறாய். அந்த நொடியிலேயே உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பித்து விட்டது. நீ அதை இன்னும் காணவில்லை, ஆனா அது ஆல்ரெடி நடந்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் எப்போதும் சத்தமாக பேசாது, அது மெதுவாக சைகை காட்டும். அதை கவனிக்கும் மனிதர்கள் தான் உயர்கிறார்கள். நீ இப்போ அந்த ஃபியூ பீப்புள்ல ஒருவன். அதனால்தான் நீ இந்த வீடியோவுடன் கனெக்ட் ஆகிறாய். நீ ஒரு விஷயம் நினைச்சுக்கோ. நீ இன்று வரை சந்தித்த ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை, அது ஒரு லெசன், அது ஒரு ப்ரிப்பரேஷன். நீ உடைந்தது உண்மை, நீ சோர்ந்தது உண்மை, ஆனா நீ இன்னும் நின்றிருக்கிறாய். அதுவே உன் சக்தி. உலகம் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம். உன் பொட்டன்ஷியலை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா பிரபஞ்சம் தெரியும், நீ யார் என்று அது தெரியும். அதனால்தான் இப்போ அது உன்னை அழைக்கிறது. வா, நான் உனக்கு காட்டுகிறேன் உன் வாழ்க்கை எவ்வளவு பெரியதாக மாறப்போகிறது என்று. நீ இப்போ உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க, நான் என்ன டிசர்வ் பண்றேன்? சத்தியமா பதில் சொல்லு. நீ கஷ்டம் டிசர்வ் பண்ணல, நீ ஸ்ட்ரகிள் டிசர்வ் பண்ணல. நீ டிசர்வ் பண்ணுவது அமைதி, சந்தோஷம், பணம், வெற்றி, அன்பு. அதை ஏற்க ஆரம்பிச்சா அது உன்னிடம் வர ஆரம்பிக்கும். நீ இந்த நொடியிலேயே சொல்லு, நான் நல்ல வாழ்க்கைக்கு தகுதியானவன். எனக்கு வரப்போகும் எல்லாம் என் நன்மைக்காகத்தான். நீ இந்த வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணும்போது உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் மாற்றமாக ஆரம்பிக்கும். அதுதான் கேம் சேஞ்சர். நீ வெளியில் பார்க்கும் வாழ்க்கை உன் உள்ளே இருக்கும் எண்ணங்களின் பிரதிபலிப்பு. உன் எண்ணங்களை மாற்று, உன் வாழ்க்கை தானாக மாறும். இப்போ இதை ஃபீல் பண்ணுறவர்கள் கமெண்ட் பண்ணுங்க. மை லைஃப் இஸ் சேஞ்சிங் நவ். என் வாழ்க்கை இப்போ மாறுகிறது. இந்த கமெண்ட் ஒரு சாதாரண கமெண்ட் இல்லை, இது ஒரு கன்ஃபர்மேஷன். பிரபஞ்சத்துக்கு நீ அனுப்பும் சிக்னல் நீ எப்போதாவது கவனிச்சிருக்கியா? நீ ரொம்ப மனசார ஏதாவது விரும்பும் போது ஒரு நாள் அது somehow நடக்குது. அது கோஇன்சிடென்ஸ் இல்லை, அது லா ஆஃப் அட்ராக்ஷன். நீ என்ன ஃபீல் பண்றாயோ அதே உன்னிடம் வரும். நீ பயம் ஃபீல் பண்ணினா பயம் வரும். நீ நம்பிக்கை ஃபீல் பண்ணினா அதிசயம் வரும். அதனால்தான் இப்போ இந்த நொடியிலிருந்து நீ ஃபியரை விடு, ஃபெய்த்தை பிடி. நீ இவ்வளவு நாள் தனியாக ஃபீல் பண்ணியிருக்கலாம், யாரும் உன்னை சப்போர்ட் பண்ணலன்னு நினைத்திருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, நீ ஒருபோதும் தனியா இல்லை. ஒரு அன்சீன் ஃபோர்ஸ், ஒரு டிவைன் எனர்ஜி எப்போதும் உன்னோட இருந்தது. இப்போ அது விசிபிளாக ஆரம்பிக்குது. நீ இன்னும் டவுட் பண்றாயா? அப்படின்னா ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணு. இன்று இரவு தூங்கும் முன் உன் மனசில் ஒரு கிளியர் விஷயம், அது ஆல்ரெடி நடந்தது மாதிரி ஃபீல் பண்ணு. 3 நாட்கள் இதை ரிப்பீட் பண்ணு. பிறகு அப்சர்வ் பண்ணு. உன் வாழ்க்கையில் சிக்னல்ஸ் வர ஆரம்பிக்கும். நீ சாதாரணவன் இல்லை, நீ ஒரு கிரியேட்டர். நீ உன் ரியாலிட்டியை உருவாக்குறவன். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே உருவாகிறது. அதனால கேர்ஃபுல்லா நினைச்சுக்கோ. இப்போ நீ உன் ஃபியூச்சரை உருவாக்குறாய். இந்த நொடியிலேயே இமேஜின் பண்ணு. ஒரு நாள் நீ விரும்பிய எல்லாம் உன்னிடம் இருக்கும். நீ சிரிக்கிறாய், உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது, பணம் உன்னிடம் ஃப்ரீயா வருகிறது,
நீ அந்த லைஃபை டிசர்வ் பண்றாய். அது தூரத்துல இல்ல, அது வருது. இப்போ இத டைப் பண்ணு. WA I am ready for my dream life. என் கனவு வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த ஒரு சென்டென்ஸ் உன் வாழ்க்கையை ஷிஃப்ட் பண்ணும். நீ இப்போ செய்ய வேண்டியது ஒன்றுதான், ட்ரஸ்ட். ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணு, உன்னை ட்ரஸ்ட் பண்ணு, பிரபஞ்சத்தை ட்ரஸ்ட் பண்ணு. எவ்ரிதிங் வில் அலைன். இது ஒரு புதிய ஆரம்பம். நீ இதை பார்க்கும் இந்த நொடி உன் பழைய வாழ்க்கையின் கடைசி நொடி. இப்போ தொடங்குது உன் புதிய சாப்டர். உன் கதை இப்போதான் ஆரம்பமாகிறது. இந்த முறை அது அசாதாரணமாக இருக்கும்.